ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராஜஸ்தானை சேர்ந்த திருமதி நீதா பானர்ஜி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சத்யசாய் அனுபவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய அம்மாவுக்கு கனவுல சுவாமி வந்து அடிக்கடி தரிசனம் கொடுத்தாங்க. கனவுல வந்த சுவாமியை நேரில் போய் பார்க்கணுன்ற பெரிய ஆசையில் அவங்க 2 பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு அவங்க கணவரோடு சேர்ந்து புட்டபர்த்திக்கு வந்துட்டாங்க. 1972 வருஷம் ஜூலை மாதம். டாக்டர் அவங்கள அலையவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். அப்படி இருந்தும் பல ட்ரெயின் ஏறி வந்துட்டாங்க. சுவாமி அவங்களுக்கு ஒரு நாள் நேர்காணலும் கொடுத்தாங்க. அப்போது அவங்க எல்லாருக்குமே விபூதி வரவழைச்சி கொடுத்துட்டு பாத நமஸ்காரம் கொடுத்ததுக்கப்புறம் சுவாமி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சுவாமிக்காக எழுதி வச்சுருந்த லெட்டரெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி நீட்டினாங்க. சுவாமி அதுலேருந்து 3 லெட்டரை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க. முதல் லெட்டரை வாசிக்கும் பொழுது அவங்க அம்மாவுடைய உடல்நிலை சரியாயிடணும்னு அதில் எழுதியிருந்தது. உங்கள் அம்மாவுடைய பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. 2வது கடிதத்தை படிக்கும்போது தங்கச்சியை பார்த்து சுவாமி சொன்னாங்க, நீ ஏற்கனவே 2nd கிளாஸில் பாஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது கடிதத்தை பிரித்து படித்த உடனேயும் சாமி அவங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்க, நீ தேர்ந்தெடுத்த பையன் நல்ல பையன், அவன் கூட தான் உன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. விபூதி வரவழைச்சி திருப்பி எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சுவாமி சொன்னாங்க, அம்மா எப்போல்லாம் தண்ணி குடிக்கணும்னு கேட்குறாங்களோ அப்போல்லாம் இந்த விபூதியை கலந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுநாள் காலையிலேயே கிளம்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் இவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதே வருஷம் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஷாக். சுவாமி அம்மாவுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு சொன்னாங்களே, இப்படி அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த மன வருத்தத்துலேருந்து மீள்றதுக்கு முன்னாடியே அவங்க தங்கச்சிக்கு ரிசல்ட் வந்தது. அதில் அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில்னு வந்தது. அப்போது அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு. அப்போ 2வது வருஷம் படிக்கிறவங்க திருப்பி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கணுன்றது ரூல்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட திரும்பி போய் நான் படிக்கிறதுக்கு இறந்தே போயிடுவேனே அவங்க தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டதும் நீதா பானர்ஜியால் தாங்கவே முடியல. சுவாமி முன்னாடி போய் நின்று தங்களோட வருத்தத்தை தெரிவித்தாங்க. சுவாமி, என் தங்கச்சி இல்லைன்னா நானும் இல்லை, இது எங்களுக்கு வந்த சோதனை கிடையாது, உங்களுக்கு வந்த சோதனை, அதுக்கப்புறம் உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி முறையிட்டுட்டு போயிடுறாங்க. 2 நாளில் ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு தபால் வருது. அதில் முதல்ல ரிசல்ட் தப்பாக போட்டதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க் ஷீட் வந்தது. அதில் அவங்க 58% பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சுவாமி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாத்தோடையும் கொண்டாடிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் அவங்க அம்மா வந்து நீதா பானர்ஜிக்கு கணவனாக ஒரு பையனை நினச்சிருந்தாங்கல்ல, அந்த பையனோடைய குடும்பத்தோடு வந்து அவங்களுக்கு திருமணமும் முடிஞ்சு போனது. இப்போது அவங்க அம்மாவுடைய பிரச்சனை தீர்ந்துரும்னு சுவாமி சொன்னதை வந்து இவங்க நேர்மறையாக அப்படியோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த உலக பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட போகிறாங்கன்ற விஷயத்தை அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்ந்தாங்க. சாய் வாக்கு சத்திய வாக்குன்றதை அந்த குடும்பம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பிச்சாங்க. நாமும் அதை உணர்வோம். ஜெய் சாய்ராம்.